ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரசப்பொடி அரைச்சி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஜீரகம், அரை டம்ளர் மிளகு எடுத்துருக்கிறேன், அரை டம்ளர் மல்லி விதை எடுத்துருக்கிறேன், 15 வரமிளகா எடுத்துருக்கிறேன், ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கிறேன், 1.5 ஸ்பூனு வெந்தயம் போட்டிருக்கிறேன். இதையெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது துவரம் பருப்பு வந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ரசப்பொடிக்கு நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் எடுத்து வைப்போம்ல, அதுக்கு பதில் இந்த பொடி போட்டு வைக்கிறப்ப அந்த ரசம் வைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் துவரம் பருப்பு போடுறது. இப்போ மிளகு வந்து வறுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும் இதை வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து மல்லி விதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரசம் வந்து நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு, பேச்சுலருக்கும் இந்த ரசப்பொடி வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இதை வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் எடுத்து வதக்கிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டாக சிம்லேயே வச்சுட்டு அது வறுபடுறதே கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்கள் வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாம். வெந்தயம் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது மணமாக இருக்கும், கசக்காது. இந்த ரசப்பொடிக்கு வெந்தயம் போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் வறுபட்டுருச்சு. அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகாக்கும் எண்ணெய் ஊற்றக்கூடாது, எதுக்குமே எண்ணெய் ஊற்றக்கூடாது. அப்படியே லைட்டாக அந்த சூட்டுலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்து வறுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஆற வச்சுட்டேன். அதனால் நல்லா காஞ்சிருச்சு. நீங்களும் அப்படி கொஞ்சம் ஈரம் இல்லாமல் ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. பெருங்காயத்தூள் வந்து நான் வறுக்கலை, இந்த சூட்டுலேயே போட்டுருவேன். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது லைட்டாக அந்த சூட்டுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன், இந்த சூட்டுக்கே சரியாக போகும். இப்போ வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் சின்னது. இப்போ வந்து பாதியாக போட்டு நான் அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போது அரைச்சிட்டு வந்ததை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, செகண்ட் டைம் அது மீதி இருக்குல்ல, அதை போட்டு நான் அரைச்சிட்டு வர்றேன். அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருப்போம்ல, 2ஐயும் போட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது இதில் போட்டுக்கலாம். அதை மூடி 2ஐயும் போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். இது 2மே கலந்துருச்சு. பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். அது ஊறட்டும். இது தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சம் 2 பூண்டு, வெந்தயம், கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 2 தக்காளி இருக்குது, புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச ரசப்பொடி எடுத்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ரசம் வைக்கலையே அவ்வளோ மணமாக இருக்கும் வீட்டில். நீங்கள் ஒரு டைம் வச்சு பாருங்கள். இதில் வந்து 2 பூண்டு நச்சு போட்டிருக்கேன் தனியாக. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். நான் கல்லுப்பு அந்த புளியிலேயே போட்டுட்டேன், அதனால் நான் உப்பு போடலை, அதுலேயே கரைஞ்சி வந்திருக்கும். இது நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சாச்சு. இதை தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த வெந்தயம் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மணமாக வரும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன் தாளிக்கிறப்போ. இது நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இதை எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான் இந்த ரசம். இந்த பொடி இருந்துச்சுன்னா இந்த ரசம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நம்ம வந்து ப்ரெஸ்ஸாக அரைக்க வேண்டியதில்லை, டக்குன்னு பண்ணிடலாம் வேலைக்கு போகிற அவசரத்தில். இப்போ லைட்டாக கொதி வர்றப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் போதும். அந்த மாதிரி கொதித்தா இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முன்னோரம் கட்டினதுமே ஆஃப் பண்ணாமல் லைட்டாக கொதிக்க வச்சு ஒரு டைம் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஊற்றி பரிமாறிடலாம். பாருங்கள் ஊற்றலையே அவ்வளோ ஒரு மனம் வீட்டில். இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.